பேட்டிற்கெல்லாம் ஓய்வு கொடுப்பதா? தேவையின்றி எங்களை சீண்டி பார்க்காதே. இதுபோன்ற கேள்விகளை கிரிக்கெட் ரசிகர்களிடையே தூண்டி விட்டிருக்கிறார் மார்னஸ் லபுஷேன். அதற்கு காரணம் 2023 ஆண்டு உலகக்கோப்பை தொடர் 241 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 47 ரன்களுக்கெல்லாம் 3 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. டாப் ஆர்டர் சரிந்து விட்டது. இனி கோப்பை நமக்குதான் என்று இந்திய ரசிகர்கள் ஆரவாரத்துடன் இருந்தபோது அந்த கனவுகளை தவிடுபொடியாக்கியவர் இந்த மார்னஸ் லபுஷேன். 4வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த டிராவிஸ் ஹெட் லபுஷேன் ஜோடி 192 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்திருந்தனர். இந்திய வீரர்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத லபுஷேன் 110 பந்துகளில் 58 ரன்களுடன் ஒரு இரும்பு சுவர் போன்று நின்று கொண்டிருந்தார். இதனால் அப்போதே இந்தியர்களுக்கு லபுஷேன் மீது சற்று கோபம் இருந்தது. ஆனால் அதனை தற்போது மேலும் அதிகரித்திருக்கிறது இந்த பேட் ரிட்டையர்மெண்ட் விவகாரம். இந்தியாவை வீழ்த்திய பேட்டிற்கு இத்துடன் ஓய்வு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் அவர் மீது கோபப்படுவது ஒருபுறம் இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட வீரர் என்பது தெரிந்தால் இந்திய ரசிகர்களுக்கே அவரை பிடித்து போகவும் செய்யலாம். லபுஷேன் ஒரு ஆஸ்திரேலியரே கிடையாது. தென்னாப்பிரிக்காவில் பிறந்த அவர் ஆப்பிரிக்கராகத்தான் வளர்ந்தார். தன்னுடைய 10 வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்த பிறகுதான் ஆங்கிலம் பேசவே கற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த நாட்டினராக இருந்தாலும் திறமை இருந்தால் ஏற்றுக்கொள்வதில் ஆஸ்திரேலியா ஒரு முன்மாதிரி என கூறலாம். அதனால்தான் பல நாட்டில் பிறந்த வீரர்கள் ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடி இருக்கின்றனர். அதனால்தான் அந்த அணி உலகின் தலை சிறந்த அணியாக உருவெடுத்து நிற்கிறது. அந்த வகையில்தான் லபுஷேனுக்கும் வாய்ப்பு தந்தது ஆஸ்திரேலியா. சர்வதேச அணிக்கு தேர்வு செய்வதற்கு முன் அனைத்து வீரர்களும் பேட்டிங் அல்லது பவுலிங்கிற்கு ஸ்பெஷலிஸ்டாக அறியப்படுவார்கள். ஆனால் லபுஷேனோ ஒரு ஆகச்சிறந்த சப்ஸ்டிடியூட் ஃபீல்டர் என்ற பெயரை பெற்றார். அதற்கென அவர் பேட்டிங்கில் எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல. உள்நாட்டு போட்டிகளில் லபுஷேனின் திறமையை கண்டு வியந்த ஆஸ்திரேலிய அணி அவருக்கு முதலில் 2018 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கொடுத்தது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட அந்த தொடரில் 6வது வீரராக களமிறங்கிய லபுஷேன் 81 ரன்களை மட்டுமே சேர்த்தார். ஆனால் பவுலிங்கில் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி தானும் தகுதியான வீரர் தான் என்பதை உறுதி செய்து கொண்டார். இதற்காகத்தானோ என்னவோ ஆஸ்திரேலிய வாரியமும் அவருக்கு அடுத்தடுத்து நடந்த இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களில் தொடர்ச்சியாக வாய்ப்பை அளித்தது. ஆனால் அவை எல்லாமே லோயர் ஆர்டர் பேட்டிங் தான். மார்னஸ் லபுஷேனுக்கு கெரியரை மாற்றியது 2019 ஆண்டு நடந்த ஆஷஸ் தொடர் தான். இங்கிலாந்துடனான 2வது டெஸ்ட் போட்டியின் போது ஆர்ச்சர் வீசிய பந்து பட்டு நம்பிக்கை நட்சத்திரமான ஸ்டீவ் ஸ்மித் கீழே விழுந்தார். அப்போது அவருக்கு மாற்றாக சப்ஸ்டிடியூட் வீரராக டாப் ஆர்டரில் ஆடினார் லபுஷேன். வரலாற்றில் பிளேயிங் 11 இல்லாத ஒரு வீரர் சப்ஸ்டிடியூட்டாக வந்து பேட்டிங் செய்யும் கன்கஷன் சப்ஸ்டிடியூட் முதல் முறையாக அந்த போட்டியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது இல்லை என்றால் லபுஷேன் என்ற வீரரின் திறமை வெளிப்படுவதற்கு இன்னும் பல போட்டிகள் தேவைப்பட்டிருக்குமோ என்னவோ. ஆனால் அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்ட லபுஷேன் 59 ரன்களை குவித்தார். மொத்தமாக அந்த தொடரில் 4 போட்டிகளில் 353 ரன்களை குவித்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்பதை நிரூபித்து காட்டினார். அதன் பிறகு பாகிஸ்தான், நியூசிலாந்து என அடுத்தடுத்து சதங்கள், அதிரடி என லபுஷேனின் கிரிக்கெட் பயணம் எழுச்சியை மட்டுமே கண்டு வந்திருக்கிறது. 2020 ஆண்டில் இருந்து 50 ஓவர் போட்டிகளிலும் தனது ஆட்டத்தை காட்டி வருகிறார். கன்கஷன் சப்ஸ்டிடியூட் மட்டுமல்ல, இன்னும் பல தருணங்களில் லபுஷேனுக்கு அதிர்ஷ்டங்கள் உடன் இருந்து காப்பாற்றி இருக்கிறது. ஏனென்றால் புள்ளி விவரங்கள் அதைத்தான் கூறுகிறது. அவரை தூக்கிவிட்ட 2019 ஆஸ்திரேலிய தொடரிலேயே மொத்தமாக 5 முறை அவுட் ஆவதில் இருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பித்திருக்கிறார் அவர். ஒவ்வொரு முறையும் கேட்ச், ஸ்டம்பிங் உள்ளிட்டவை கைகளுக்கு சென்று மிஸ் ஆகி இருக்கிறது. புள்ளி விவரங்களின்படி 2022 ஆண்டு வரை டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை விக்கெட்டில் இருந்து தப்பித்தவர்களின் பட்டியலில் லபுஷேன் தான் முதல் இடம். 16 முறை தப்பித்திருக்கிறார் அவர். இதே போன்ற ஒரு அதிர்ஷ்டம் தான் இந்தியாவின் உலகக்கோப்பை கனவையும் சிதைத்தது. 2023 உலகக்கோப்பை தொடருக்கான 18 பேர் கொண்ட ஆஸ்திரேலிய அணியில் லபுஷேன் பெயர் முதலில் இடம்பெறவே இல்லை. கடைசி நேரத்தில் ஆஸ்டன் அகருக்கு காயம் ஏற்பட்டதால் மாற்று வீரராக உள்ளே சேர்க்கப்பட்டார் லபுஷேன். ஆனால் அங்கிருந்து அந்த தொடரில் 10 இன்னிங்ஸில் விளையாடி 362 ரன்களை குவித்தார். குறிப்பாக டிராவிஸ் ஹெட்டுடன் அமைத்த 192 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அந்த பேட் தான் இன்று ஓய்வு பெற்றிருக்கிறது. இதுவரை 50 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள லபுஷேன் 4114 ரன்களை குவித்திருக்கிறார். இதில் 11 சதங்கள், 2 இரட்டை சதங்கள், 20 அரை சதங்கள் அடங்கும். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் 52 போட்டிகளில் விளையாடி 1656 ரன்களை அடித்திருக்கிறார். இதில் 11 அரை சதங்கள் மற்றும் ஒரு சதம் அடங்கும். இவை இல்லாமல் விக்கெட்டுகளும் இருக்கின்றன. ரிக்கி பாண்டிங், மைக்கேல் கிளார்க் ஆகியோர் சென்றதற்கு பிறகு அவர்களின் இடத்தை நிரப்பப் போவது யார் என்ற கேள்வி அதிகம் இருந்தது. அப்போது ஸ்டீவ் ஸ்மித் மட்டுமே நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். ஆனால்
ஆஸ்திரேலியாவுக்கு கிடைத்த மற்றும் ஒரு பாண்டிங் கிளாத் தான் இந்த லபுஷேன்.